ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நன்னாளிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 14/1/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதி அதிகாலை 3:21 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை த்விதியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரம் பகல் 10:15 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மகர ரவி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அதாவது மகர சங்கராந்தி நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த சூரியனானவர் மகர ராசிக்குள்ளே பிரவேசிக்கின்ற நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி காலை 8:32 அந்த மகர ரவி அப்படிங்கிறது நடக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோம்னா மதியம் 12:40 அந்த மகர ரவி அதாவது மகர ராசிக்குள்ளே இந்த சூரியனானவர் பிரவேசிக்கிறார் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பொங்கல் பண்டிகைங்கிறத கொடுத்திருக்கா. உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இந்த தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உத்தராயணம் என்பது துவங்குகிறது. அதனாலதான் புண்ணிய காலம்ங்கிறத கொடுத்திருக்கா. ஷண்ணமதின்னு சொல்லப்படக்கூடிய 96 நாட்கள் ஒரு வருடத்திலே முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக அமைந்திருக்கும். அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றுமே நம்ம அந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம். யாகாதி கிரியைகளை செய்து வருபவர்களுக்கு ஒரு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கரிநாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கொடுத்திருக்கா. சூரியனுடைய தீட்சிண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். தை மாதத்திலே 1, 2, 3 ஆகிய தொடர்ச்சியாக இந்த 3 நாட்களுமே கரி நாட்களாகத்தான் அமைந்திருக்கும். இது போக புஷ்ய பகுல பிரதமை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. புஷ்ய பகுல பிரதமைன்னு சொன்னா இந்த சாந்திரமான மாதத்திலே வரக்கூடிய அந்த புஷ்ய மாதத்தினுடைய 16வது நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பது அதற்கான பொருள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:38 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:57 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 6:44 சந்திர உதயம் என்பது மாலை 6:30 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:57 முதல் காலை 6:38 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:07 முதல் மாலை 4:32 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:28 முதல் 10:53 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:18 முதல் 1:42 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:53 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 11:10 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இந்த உத்தராயண காலத்தினுடைய தனி சிறப்பு என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். உத்தராயணம் அப்படின்னு சொன்னாலே அது தேவர்களுக்கான பகல் பொழுது அப்படின்னு சொல்றார். நமக்கெல்லாம் ஒரு வருட காலம் என்பது தேவர்களை பொறுத்தவரை ஒரு நாள் மட்டுமே. இதை நம்ம அடிக்கடி பார்த்துட்டே வரோம். இந்த உத்தராயணம் என்பது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது தேவர்களுக்கான பகல் பொழுது. அதாவது நம்ம தோராயமா எப்படி எடுத்துக்கலாம்னா காலையில 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். எதிலிருந்து தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதத்தினுடைய இறுதி நாள் வரை. ஆடி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து தட்சிணாயனம்ங்கிறது பிறந்துடும் சொல்லுவா. அந்த தட்சிணாயனம் என்பது தேவர்களுக்கான ஒரு இரவு பொழுதாகவே அமைந்திருக்கிறது. சரி, இது ஒரு பகல் பொழுது அப்படின்னு வரும்பொழுது இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நாள்ல பார்த்தோம்னா இந்த உத்தராயணம் தட்சிணாயனத்தை எதுக்காக பிரிச்சு நமக்கு சொல்லி இருக்கான்னு பார்த்தோம்னா தட்சிணாயன காலத்திலே அதாவது ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் கடைசி வரை எல்லோரும் இணைந்து ஊருக்கு பொதுவான விஷயங்களை செய்ய வேண்டுமாம். அதாவது இந்த
குளம் வெட்டுறது, ஏரி தூர் வாடுறது, ஏரி எல்லாம் வெட்டுறது, புதுசா ஏரிகளை அமைத்தல், ஆலயங்களை அமைத்தல், இவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம்ல. இந்த மாதிரி ஆலயங்கள்லாம் இந்த காலத்துல ஏன் அமைக்க முடியவில்லைன்னு சொன்னா அதற்கு அந்த மேன் பவர் அப்படிங்கிறது குறைஞ்சு போனதுதான் காரணம். அந்த மேன் பவர் அப்படிங்கிறது அந்த நாள்ல எல்லோரும் ஒன்றாக இணைந்து இது போன்ற பொதுவான, அதாவது ஒரு கோவில் கட்டுறது அப்படின்னு சொன்னா கூட அதை அந்த தட்சிணாயன காலத்துலதான் பண்ணிட்டு இருப்பா. எதற்காக அப்படின்னு சொன்னா எல்லோரும் ஒன்றாக இணைந்து செய்தால்தானே அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயங்கள் எல்லாம் எழுப்ப முடியும் இல்லையா? ஆலயம் மட்டும் இல்ல, அவ்வளவு பெருசுக்கு ஒரு ஏரி வெட்டி வச்சிருக்கா. நம்ம ஒரு வீராணம் ஏரின்னு பார்த்தோம்னா அது கடல் மாதிரி காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா எல்லோரும் ஒன்றாக இணைந்து தட்சிணாயனத்திலே பணி செய்தார்கள். ஆனால் உத்தராயணம்ங்கிறது எதுக்காக சொன்னான்னு சொன்னா அவரவர்களினுடைய சொந்த சம்பாத்தியம் என்பது இருக்க வேண்டும். தங்களுடைய சுய நலத்திற்காக, அதாவது சுயநலம்னு சொன்னா தங்களுடைய குடும்ப நன்மைக்காக அவரவர்கள் சம்பாதிக்கிறதுக்கு போகணும். அதே மாதிரி அவங்க வீட்டுல நடக்கிற விசேஷங்கள் எல்லாத்தையுமே, அதனால்தான் இன்றளவும் பின்பற்றுபவர்கள் இருப்பார்கள். உத்தராயணத்துல மட்டும்தான் நாங்க எங்காத்துல கல்யாணம் பண்ணுவோம், உத்தராயணத்துல மட்டும்தான் நாங்க கிரகப்பிரவேசத்தை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்றளவும் அதனை பின்பற்றுபவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உத்தராயண காலம் என்பது நம்முடைய பணிகளை நாம் செய்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே இந்த உத்தராயண காலத்துல ஆலயத்துல உற்சவங்களுக்கு கூட குறைவில்லாமல் நடந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாசமும் எப்படி யோசிச்சு பாருங்களேன். தையின்னு எடுத்துட்டாலே தைப்பூசம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடுறது, மாசின்னு சொன்னா மாசி மகம்ங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடுறது, அப்படியே பங்குனின்னு சொன்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடுறது, அப்படியே சித்திரைன்னு சொன்னா சித்ரா பௌர்ணமிங்கிறது நினைவுக்கு வருகிறது, வைகாசி மாதம் எடுத்துட்டோம்னா வைகாசி விசாகம் என்பது நினைவிற்கு வந்து விடுகிறது, ஆனி மாசம் எடுத்துட்டோம்னா ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லுவா. ஆனி மாசம் ஜேஷ்டா நட்சத்திரம் வர நாள்ல பார்த்தோம்னா இந்த ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிறது நடக்கும். இப்படி எல்லா மாதங்களிலுமே நாம் தெய்வங்களினுடைய உற்சவங்களையும் பார்க்கிறோம். இது போக நம்முடைய இல்லங்களிலே நடக்கக்கூடிய அந்த விசேஷங்களையும் நாம் முன்னிறுத்தி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் பண்ணி வச்சிருக்கா. அதாவது இது தேவர்களுக்கான பகல் பொழுது மாத்திரமல்ல, உங்களுக்குவான ஒரு பகல் பொழுதுதான். பகல் பொழுதுன்னு சொன்னா ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு பொழுதாக இந்த உத்தராயணம் என்பது அமைந்திருக்கிறதுன்னு சொல்றா. இந்த வார்த்தைக்கு என்ன சார் பொருள்? உத்தராயணம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அயனம்னு சொன்னா பயணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உத்தரம்னு சொன்னா வடக்குன்னு நமக்கு தெரியும். சூரியனானவர் அந்த வட திசையை நோக்கிய பயணத்தை மேற்கொள்வதுதான் இந்த உத்தராயண காலம். சார் சூரியன் கிழக்கு உதிச்சு மேற்கதானே மறைவார் அப்படின்னு சொன்னா எந்த நாளிலுமே, அதாவது வருடத்திலே ஒரு 2 நாட்களை தவிர, அதாவது நேர் கிழக்கே உதிக்கிறதுங்கிறது வருஷத்திலேயே 2 நாள் மட்டும்தான். அது எந்த நாள்னு பார்த்தோம்னா சித்திரை மாதம் 1ஆம் தேதி சித்ரா விஷு புண்ணிய காலம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பா. அதே மாதிரி பார்த்தோம்னா துலா விஷு புண்ணிய காலம் என்று அந்த துலா மாதம் என்று சொல்லப்படக்கூடிய ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி கொடுத்திருப்பார். இந்த 2 நாட்கள்ல மட்டும்தான் சூரியன் நேர் கிழக்கிலே உதிப்பார். மற்ற நாட்கள்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு ஒரு வட திசையை நோக்கி ஒரு வடகிழக்கு மூலையில உதிப்பார். அதே மாதிரி பார்த்தோம்னா தென் திசையிலே அந்த தெற்கு திசையிலே உதிக்கக்கூடிய காலங்களும் உண்டு. இப்ப நம்ம இந்த உத்தராயண காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சூரியன் தென்கிழக்கிலே தான் உதிப்பார். அந்த தென்கிழக்கு மூலையில உதிச்சுண்டு தெற்கிலிருந்து வடக்கு நோக்கிய பயணத்தை துவக்குகிறார்னு பேரு தை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து. தெற்கிருந்து வடக்கு பார்த்து வராருன்னு சொல்லும் பொழுதே, வடக்குன்னு சொன்னாலே மேலதானே, கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்விலே உயர்வினை சந்திக்க வேண்டிய ஒரு காலமாக, உயரத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த காலமானது அமைந்திருக்கிறதுலே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கடிகாரம் என்ற ஒரு சுழற்சிங்கிறது இருக்கு இல்லையா, மேலிருந்து கீழே வரைக்கும் வருது, மறுபடியும் கீழே இருந்து மேலே நோக்கி போறது இல்லையா, அப்படி கீழிருந்து மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த உத்தராயண காலம் என்பது அமைந்திருக்கிறது. இந்த உத்தராயணத்திலே நம் இல்லத்திலே நடக்கக்கூடிய விசேஷங்கள் எந்த விதமான குறையும் இன்றி நல்லபடியாகவே நடக்கும். நாமும் ஒரு புதிய முயற்சிகளை துவக்குவதற்கும் இந்த உத்தராயணம் என்பது மிகுந்த பலனை தரும். அதனாலதான் என்ன பார்த்தா தை மாசம் எப்படா பிறக்கும்னு பார்த்துட்டு இருப்பா. தை பிறந்தா வழி பிறக்கும்னே சொல்லுவா தெரியுமா? எதற்காக என்று சொன்னால் நம்முடைய முயற்சிகள் அனைத்துமே இந்த உத்தராயண காலத்திலே வெற்றி பெறும் என்பதற்காகத்தான். இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த பொங்கல் பானை வைப்பதற்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதியம் 12:40 அந்த நேரத்திலே பொங்கல் பானையை அடுப்பிலே ஏற்றிவிட வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.